இடைவிடாது கொட்டித்தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி, டோல்பேட்டை, எழில்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளம் சூழ்ந்து புரட்டி போட்டிருக்கிறது. மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ வழி இல்லாமல், வீடுகளை இழந்து, மின்சாரம் இல்லாமல், பால் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், சாலைகள் இல்லாமல், உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல், ஒருவரோடு ஒருவர் தொலைத்தொடர்பு கொள்ள முடியாத செல்போன் டவர் இல்லாமல், போக்குவரத்து முடங்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். உதவிக்கரம் நீட்டுவதற்கு யாராவது வருவார்களா என்ற நிலையில்தான் தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. குறிப்பாக குடிமராமத்து செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏரிகள், கண்மாய்கள், அதே போன்று குளங்கள் அனைத்தையும் தூர்வாரி மக்களை காத்து, விவசாயிகளை காத்த அதிமுக அரசாங்கம், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எங்கே? தற்போது 3 ஆண்டுகளாக எந்த குடிநீர் பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளாமல் மக்களை இதுபோன்ற வெள்ளத்தில் வஞ்சித்திருக்கக்கூடிய திமுக அரசு எங்கே என்கிற நிலையில் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். சாலைகள் எல்லாம் துண்டித்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி வருகிறார்கள். இப்படி ஒரு தூர்வாரி அந்த குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டிருந்தால் இது போன்ற ஒரு அவலநிலைக்கு தள்ள வேண்டிய அவல சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம் என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் தென்பனம் காவல் நிலையம், அந்த பகுதியில் கூடிய காவல் நிலையம் முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. பேருந்து நிலையங்கள் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலே ரயிலில் வந்த பயணிகள் அனைவரும் ரயிலை இயக்க முடியாமல் ரயிலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக கடலோர காவல் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில பேரிடர் குழு என்று ஒன்று இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது, அதே போன்று தீயணைப்புத்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. காவல்துறையில் இது போன்ற டிசாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற பேரிடர் காலங்களில் மீட்பு குழுக்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எங்கே வைத்திருக்கிறது இந்த அரசு என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் தத்தளித்திருக்கக்கூடிய, வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு கூட இந்த அரசாங்கம் முன்வரவில்லை. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடலோர காவல் படையினர் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் மீட்டு விடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். படகுகள் மூலமாக, மீனவர்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய படகுகளை வைத்து அந்த மக்களை மீட்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டேட் பேங்க் காலனி, போல்பேட்டை, எழில்நகர், அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வெளியே செல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. முற்றிலுமாக தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகவலை, பாதிப்பை உறவினர்களுக்கோ அல்லது அரசுக்கோ தெரிவிக்க முடியவில்லை. அப்படியே மாவட்ட நிர்வாகத்திற்குரிய தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். கடந்த 3 நாட்களாக வேதனை குரலாக இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு துருமையும் கிள்ளி போடவில்லை என்று வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. ஜெயக்குமார், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய அண்மை தகவல்களுக்கு நன்றி.